Hello friends, welcome to Vanavel Mugil TNPSC. இன்னைக்கு நம்ம 6th நியூ புக் தமிழ்ல ஒன்லைனர் டேர்ம் 3ல பார்க்க போறோம். டேர்ம் 3ல இருக்கிற எல்லா ஒன்லைனரும் நான் இதுல கவர் பண்ணிடுறேன். நீங்க இத மட்டும் பார்த்தா கூட போதும். இயல் 7 முதல் தலைப்பு பாரதம் அன்றைய நாற்றங்கால். முதல் கேள்வி தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். நெக்ஸ்ட் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிப்பது டேஷ். ஆன்சர் காவேரி கரை. நெக்ஸ்ட் கலைக்கூடமாக காட்சி தருவது டேஷ். ஆன்சர் சிற்பக்கூடம். நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக. நூலாடை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக. எதிர்கூட்டல் ஒலிக்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க. நெக்ஸ்ட் புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். நெக்ஸ்ட் கொஸ்டின் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் என்னன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். நெக்ஸ்ட் கொஸ்டின் புல்வெளியெல்லாம் போக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். நெக்ஸ்ட் மெய் என்பதன் பொருள். ஆன்சர் உண்மை. நெக்ஸ்ட் தேசம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா நாடு. நெக்ஸ்ட் கம்பரின் கவிதை வரிகளுக்கு டேஷ் ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. ஆன்சர் கங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் டேஷ் என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. ஆன்சர் அகிம்சை என்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. நெக்ஸ்ட் தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். அடுத்த கேள்வி கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. நெக்ஸ்ட் தாரா பாரதி இயற்றிய நூல்கள் யாவை? ஆன்சர் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் என்னன்னா தாரா பாரதி. நெக்ஸ்ட் தலைப்பு தமிழ்நாட்டில் காந்தி. முதல் கேள்வி யாரை எளிமையின் ஓர் அறமாக போற்றினார்? ஆன்சர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை என்று கூறப்படும் நபர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? ஆன்சர் மதுரை. நெக்ஸ்ட் எப்போது காந்தி சென்னைக்கு வந்தார்? ஆன்சர் 1919 பிப்ரவரி மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. நெக்ஸ்ட் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கருத்தாய்வு கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ஆன்சர் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி யார் காந்தியை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைப்பு விடுவித்தார்? ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதியார் காந்தியை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைப்பு விடுவித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. நெக்ஸ்ட் பாரதியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் காந்தி மதுரைக்கு எப்போது வந்தார்? ஆன்சர் 1921 செப்டம்பர் மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி எங்கு தனது மேலாடை அணியும் பழக்கத்தை கைவிட்டார்? ஆன்சர் மதுரை. நெக்ஸ்ட் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் யார்? ஆன்சர் என்னன்னா காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி காரைக்குடியை சுற்றி உள்ள ஊர்களில் பயணம் செய்யும் போது டேஷ் என்னும் ஊருக்கு சென்றார். ஆன்சர் கானாடுங்காத்தான் என்ற ஊருக்கு சென்றார். நெக்ஸ்ட் காந்தி எந்த கோவிலுக்கு வரமாட்டேன் என்றார்? ஆன்சர் மதுரை மீனாட்சி அம்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அருவியில் நீராட மறுப்பதாக காந்தி கூறினார்? ஆன்சர் குற்றாலம். நெக்ஸ்ட் காந்தி எங்க தமிழ் மொழியை கற்க தொடங்கினார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. நெக்ஸ்ட் யார் எழுதிய தமிழ் கைடு தம்மை கவர்ந்ததாக காந்தி சொன்னார்? ஆன்சர் CU போப். நெக்ஸ்ட் டேஷ் என்னும் நூல் காந்தியை பெரிதும் கவர்ந்தது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இலக்கிய மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் 1937. நெக்ஸ்ட் 1937ஆம் ஆண்டு டாஸில் இலக்கிய மாநாடு நடைபெற்றதுன்னா சென்னையில். நெக்ஸ்ட் 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் யார்? ஆன்சர் உ.வே. சாமிநாதர். நெக்ஸ்ட், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கிய மாநாடு எங்கு நடந்தது? ஆன்சர் சென்னை. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டு கவிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்றாலம் என்பது டேஷ்? ஆன்சர் அருவி. நெக்ஸ்ட், தமிழ் கைடு என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி.யு. போப். நெக்ஸ்ட், வேலு நாச்சியார் தலைப்புல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். நெக்ஸ்ட், வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் அறிந்த கதைகள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர் மற்றும் விற்பயிற்சி, அதாவது வில் பயிற்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் மணந்தவர் யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துவடுகநாதர் டேஷ் என்னும் இடத்தில் கொல்லப்பட்டார்? ஆன்சர் காளையார் கோவிலில் கொல்லப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் யாருடைய உதவியை நாடினார்னு கேட்டா ஆன்சர் திண்டுக்கல் கோபால் நாயக்கர் உதவியை நாடினார். நெக்ஸ்ட், எத்தனை ஆண்டுக்கு பின் திண்டுக்கல்லில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட், வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? ஆன்சர் தாண்டவர் ஆயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியாரின் தளபதி யார்? ஆன்சர் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று கூறியவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவர் ஆயர். நெக்ஸ்ட், யார் வேலு நாச்சியாருக்கு படைகள் அனுப்பி உதவினார்? ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார்? ஆன்சர் 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார். அடுத்த கேள்வி, வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் எந்த மொழியில் பேசினார்? ஆன்சர் உருது மொழியில் பேசினார். அடுத்த கேள்வி, நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது என்று கூறியவர் யாருன்னா சின்ன மருது. யார சொல்றாங்கன்னா வேலு நாச்சியாருக்கு பன்மொழி அறிஞ்சனால ஹைதர் அலி கிட்ட இருந்து உதவி பெற முடிஞ்சது. அதை தான் சின்ன மருது இங்க குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட், பெண்கள் படைக்கு வேலு நாச்சியாரின் ஆட்சியில் தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டா குயிலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் மற்றும் அவர்களின் படை எந்த நாளுக்காக காத்திருந்தன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி திருநாளுக்காக காத்திருந்தார்கள். நெக்ஸ்ட், விஜயதசமி திருநாளில் பெரிய காவல் இருக்கும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சின்ன மருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயரிடம் வேலு நாச்சியாரை பற்றி எதுவும் கூறாமல் தனது உயிரை துறந்த பெண் யார்? ஆன்சர் உடையாள். நெக்ஸ்ட், உடையாளுக்கு உரிய சிறப்பு செய்ய வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் என்னன்னா அமைச்சர் தாண்டவராயர். நெக்ஸ்ட், வேலு நாச்சியார் யாருக்கு நடுக்கல் நட்டார்? ஆன்சர் உடையாளுக்கு நடுக்கல் நட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உடையாள் நடுக்கல்லிற்கு எதனை மாலையாக வேலு நாச்சியார் வழங்கினார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலியை வேலு நாச்சியாருக்கு மாலையாக அணிவித்தார். உடையாள் நடுக்கல்லிற்கு வேலு நாச்சியார் தன்னுடைய தாலியை மாலையாக வழங்கினார். நெக்ஸ்ட், யார் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்குக்குள் குதித்தார்? ஆன்சர் குயிலி. நெக்ஸ்ட், வேலு நாச்சியாரின் காலம் என்ன? ஆன்சர் 1730 முதல் 1796. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். நெக்ஸ்ட், 4 வகை சொற்கள் தலைப்பில இருந்து கொஸ்டின் பார்ப்போம். முதல் கேள்வி, சில எழுத்துக்கள் தனித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தருவது டேஷ் எனப்படும்? ஆன்சர் சொல் எனப்படும். நெக்ஸ்ட், சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் டேஷ். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல். நெக்ஸ்ட் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது டேஷ். ஆன்சர் இடைச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் எவை தனித்து இயங்கா சொல்லாகும். ஆன்சர் இடைச்சொல் தனித்து இயங்கா சொல்லாகும். நெக்ஸ்ட் பெயர் சொல் வினை சொல் தன்மையை ஆகியவற்றினை மிகுதிப்படுத்தி வருவது டேஷ். ஆன்சர் உரிச்சொல் பெயர் சொல் வினை சொல் தன்மையை மிகுதிப்படுத்தி வருதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உரிச்சொல்லின் எடுத்துக்காட்டு கூறுக. மா என்பது மாநகரம் என்றும் சால அப்படிங்கிறது சால சிறந்தது என்றும் குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வஉசி அறிந்த தமிழ் மொழிகள் யாவை. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம். நெக்ஸ்ட் வஉசி ஆற்றிய தொழில்கள் என்னன்னு கேட்டா வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார். ஆன்சர் வஉ சிதம்பரனார். நெக்ஸ்ட் சுதேச நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட நாள். ஆன்சர் 16 அக்டோபர் 1906 வருடம். நெக்ஸ்ட் வஉசி யாருடைய பாடலை விரும்பி கேட்பார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடல்களை வஉசி விரும்பி கேட்பார். நெக்ஸ்ட் வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் கலை சொற்கள் அறிவோம். நாட்டுப்பற்று அப்படிங்கிறது பேட்ரியாட்டிசம். நெக்ஸ்ட் கலைக்கூடம் என்பது ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு அப்படிங்கிறது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஆன்சர் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஆன்சர் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் ஒன்று என்பதை குறிக்க டேஷ் ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. ஆன்சர் ஓர் அல்லது ஒரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் செயலை குறிக்கும் சொல் டேஷ். ஆன்சர் வினைச்சொல். நெக்ஸ்ட் தந்தையும் தாயும் என்பது எவ்வகை சொல். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் மற்றொருவர் என்பது எவ்வகை சொல். ஆன்சர் இடைச்சொல் ஆகும். நெக்ஸ்ட் திருக்குறளை என்பது எவ்வகை சொல். ஆன்சர் இடைச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் குயிலி இறந்த ஆண்டு 1780. நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் இறந்த ஆண்டு என்னன்னு கேட்டா 1796. நெக்ஸ்ட் விளையாட்டு, எழுது என்பன எழுது என்பவை எவ்வகை சொற்களாகும். எழுது என்பது வினை சொற்கள் ஆகும். நெக்ஸ்ட் இயல் 8ல முதல் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பராபரக்கண்ணி. சொல்லும் பொருளும் அதாவது தண்டருள் என்பதன் பொருள் என்னன்னா குளிர்ந்த கருணை. ஏவல் என்பதன் பொருள் தொண்டு. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. நெக்ஸ்ட் பணி என்பது தொண்டு. கூர் அப்படிங்கிறது மிகுதி. செம்மையர்க்கு அப்படிங்கிறது சான்றோருக்கு. நெக்ஸ்ட் பராபர கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தாயுமானவர். அடுத்த கேள்வி தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். ஆன்சர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தாயுமானவர் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். நெக்ஸ்ட் தமிழ் மொழியின் உபநிடதம் என்பது எது. ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். நெக்ஸ்ட் 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை யாது. ஆன்சர் கன்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், இருக்க நினைப்பதுவே என கூறியவர் யாருன்னா தாயுமானவர். நெக்ஸ்ட் தாயுமானவர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு டேஷ். ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பது தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க அப்படிங்கிறது இன்புற்று இருக்க. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக. தான் என்று பிரித்தெழுதுவது தான் கூட்டல் என்று. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் தருக. சோம்பல் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்னன்னா சுறுசுறுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கருணை உள்ள சான்றோருக்கு. நெக்ஸ்ட் செம்மையார்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. பாடலடிகள் இடம்பெற்ற பாடல் பகுதி எது. ஆன்சர் பராபர கன்னி. நெக்ஸ்ட் விஜய ரகுநாத சொக்கலிங்கம் எதை ஆண்ட மன்னர். ஆன்சர் திருச்சியை ஆண்ட மன்னர். நெக்ஸ்ட் தலைப்பு நீங்கள் நல்லவர். முதல் கேள்வி கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர். ஆன்சர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் தீர்க்கதிசை என்ற நூலின் ஆசிரியர் யார்.
ஆன்சர் புவியரசு. நெக்ஸ்ட், கலில் கிப்ரான் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் புவியரசு. நெக்ஸ்ட், சுயம் என்பதன் பொருள்? ஆன்சர் தனித்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுப்பதுவும் பலத்தின் இயல்பு, பெறுவதும் வேறின் இயல்பு என பாடியவர் யாருன்னு கேட்டா கலில் கிப்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின், புவியரசு மொழிபெயர்த்த நூலின் பெயர் என்னன்னு கேட்டா ஆன்சர் தீர்க்கதரிசி. நெக்ஸ்ட், உள்ளீடுகள் என்பதன் பொருள் என்னன்னா உள்ளே இருப்பவை. அடுத்த தலைப்பு, பசிப்பினி போக்கிய பாவை. முதல் கேள்வி, பசிப்பினி போக்கிய பாவை யார்? ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட், உலக உயிர்களுக்கு அனைத்துக்கும் இன்றியமையாதது டேஷ்? ஆன்சர் உணவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழைத்திடுவோம் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட், மணிமேகலை எந்த ஊரை சேர்ந்தவள்? ஆன்சர் பூம்புகார். நெக்ஸ்ட், மணிமேகலை தீவிற்கு கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் மணிமேகலா தெய்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்த பீடிகையை காவல் காப்பவர் யார்? ஆன்சர் தீவ திலகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோ என்பதன் பொருள் டேஷ்? ஆன்சர் பசு. அடுத்த கேள்வி, முகி என்பதன் பொருள் டேஷ்? ஆன்சர் முகம். நெக்ஸ்ட், பசுவின் முகம் போன்று அமைந்திருக்கும் பொய்கை டேஷ்? ஆன்சர் கோமுகி. நெக்ஸ்ட், எந்த தினத்தன்று அரிய பாத்திரம் பொய்கையின் மீது தோன்றும்? ஆன்சர் வைகாசி முழு நிலவு நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாத்திரத்தில் இட்ட உணவு குறையாத அதிசய பாத்திரத்தின் பெயர் என்ன? ஆன்சர் அமுத சுரபி. நெக்ஸ்ட், அமுத சுரபி முன் ஜென்மத்தில் யாரிடம் இருந்தது? ஆன்சர் ஆபுத்திரனிடம் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலையின் பெற்றோர் யார்? ஆன்சர் கோவலன் மற்றும் மாதவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை அமுத சுரபியை பெற்று திரும்பிய இடம் டேஷ்? ஆன்சர் பூம்புகார். நெக்ஸ்ட், அமுத சுரபியில் முதலில் உணவிட்டவர் யார்? ஆன்சர் ஆதிரை. நெக்ஸ்ட், பூம்புகாரில் சிறை கோட்டம் சென்று டேஷ் உணவளித்தாள்? ஆன்சர் மணிமேகலை உணவளித்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை மணிமேகலா தெய்வம் அழைத்து சென்ற தீவு? ஆன்சர் மணிபல்லவ தீவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை டேஷ் சமய நூல்? ஆன்சர் பௌத்த சமய நூல் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை எந்த நூலின் தொடர்ச்சி? ஆன்சர் சிலப்பதிகார நூலின் தொடர்ச்சி. நெக்ஸ்ட், சிறை கோட்டம் மறை கோட்டமாக மாற வேண்டும் இந்த கூற்று யாருடையது? ஆன்சர் மணிமேகலையின் கூற்று. நெக்ஸ்ட் தலைப்பு, பாதம். முதல் கேள்வி, பாதம் என்னும் கதை பகுதி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தாவரங்களின் உரையாடல். நெக்ஸ்ட், உபபாண்டவம் கதாவிலாசம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட், தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய வேறு நூல்கள் யாவை? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவசாந்திரி, கால் முளைத்த கதைகள். நெக்ஸ்ட், பெயர் சொல். முதல் கேள்வி, பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். நெக்ஸ்ட், பொருளை குறிக்கும் பெயர் என்பது பொருள் பெயர். நெக்ஸ்ட், ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் என்பது இடப்பெயர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலத்தை குறிக்கும் பெயர் என்ன? ஆன்சர் காலப்பெயர். நெக்ஸ்ட், பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்னன்னா சினை பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் பண்பை குறிப்பது டேஷ்? ஆன்சர் பண்பு பெயர். அடுத்த கேள்வி, ஒன்றன் தொழிலை குறிப்பது? ஆன்சர் தொழில் பெயர். நெக்ஸ்ட், சென்னை பள்ளி என்பது டேஷ்? இது இடப்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டம் செம்மை என்பது டேஷ்? ஆன்சர் பண்பு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழிற்பெயர் என்பது டேஷ் ஆகும்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதல் மற்றும் நடித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரம் செடி என்பது டேஷ்? ஆன்சர் பொருட்பெயர். நெக்ஸ்ட், கை கால் இலை என்பது டேஷ்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினை பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காவியா புத்தகம் படித்தாள் என்பது டேஷ்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பயிர்கள் பசுமையாக இருந்தன என்பது டேஷ்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். நெக்ஸ்ட், நிமிடம் நாள் என்பது டேஷ்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலப்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி என்பது டேஷ்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்ட பெயர் என்பது டேஷ்?
ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரம் காடு என்பது டேஷ். ஆன்சர் இடுகுறி பொது பெயர். நெக்ஸ்ட், மா கருவேலங்காடு என்பது டேஷ். ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்த கேள்வி, முன்னோர்கள் காரணம் கருதி இட்ட பெயர். ஆன்சர் காரண பெயர். அடுத்த கேள்வி, காரண பெயர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். நெக்ஸ்ட், நாற்காலி கரும்பலகை என்பது டேஷ். ஆன்சர் காரண பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பறவை அணி என்பது டேஷ். ஆன்சர் காரண பொது பெயர். நெக்ஸ்ட், வளையல் நாற்காலி என்பது டேஷ். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர். அடுத்த கேள்வி, மண் என்பது டேஷ். ஆன்சர் இடுகுறி பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் முத்தரையனார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தரையனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. முத்தரையனார் டேஷ் நாட்டு கவிஞர். ஆன்சர் மலேசியா நாட்டு கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நூலின் பயன் என்பது டேஷ் அடைவதாகும். ஆன்சர் அறம் பொருள் இன்பம் வீடு. நெக்ஸ்ட், கலைச்சொற்கள் அறிவோம். வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர். ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது சாரண சாரணியர். நெக்ஸ்ட், ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அறக்கட்டளை. நெக்ஸ்ட், திருக்குறளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். நெக்ஸ்ட், எந்த 4ம் இல்லாமல் வாழ்தல் அறம் ஆகும்? ஆன்சர் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். நெக்ஸ்ட், இன்னா செய்தாரே ஒருத்தல் டேஷ் நன்னயம் செய்துவிடல். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் நாண. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏழைகளுக்கு உதவுவதே டேஷ் ஆகும். ஆன்சர் ஈகை ஆகும். நெக்ஸ்ட், பிற உயிர்களின் துன்பம் கண்டு வருந்துவதே டேஷ் பயன் ஆகும். ஆன்சர் அறிவின் பயன் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது? ஆன்சர் பெரியவருக்கு. இதில் பெரியவர் அப்படிங்கிறது பெரியவங்க கிடையாது, அறத்திலும் பண்பிலும் சிறந்தவங்களா இருக்கிறவங்களுக்கு தீமை செய்கிறவங்க தப்பிக்க முடியாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுக்காறு என்பதன் பொருள் என்னன்னா பொறாமை. நெக்ஸ்ட், வெகுளி என்பதன் பொருள் சினம். நெக்ஸ்ட், அறங்களில் சிறந்த அறம் டேஷ். ஆன்சர் பகிர்ந்து உண்ணுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாரை இகழக்கூடாது என திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் ஆற்றல் உடையவரை இகழக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈகை என்பது டேஷ். ஆன்சர் கொடை. நெக்ஸ்ட், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றை எல்லாம் டேஷ். ஆன்சர் தலை. விடுபட்ட சொற்களை காண்கன்னு போட்டிருக்காங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நெக்ஸ்ட், இயல் 9 முதல் தலைப்பு ஆசிய ஜோதி. முதல் கேள்வி, உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னு கேட்ட ஆன்சர் புத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. நெக்ஸ்ட், வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் தருக. கும்பி அப்படிங்கிறத பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு. நெக்ஸ்ட், கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர்? ஆன்சர் 36 ஆண்டுகள். நெக்ஸ்ட், லைட் ஆஃப் ஆசியா லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா ஆசிய ஜோதி. நெக்ஸ்ட், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் என்னன்னா ஆசிய ஜோதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எளிதாக்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும். நெக்ஸ்ட், இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இன்னுயிர். நெக்ஸ்ட், மனித நேயத்தம் தலைப்பிலிருந்து முதல் கேள்வி, தமக்கென முயலா நோன்றல் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. நெக்ஸ்ட், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார். நெக்ஸ்ட், வள்ளலார் சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கினார்? ஆன்சர் வடலூரில் தொடங்கினார். நெக்ஸ்ட், மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார்?
ஆன்சர் அன்னை தெரசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை. இது யாருடைய கூற்று? ஆன்சர் அன்னை தெரசாவின் கூற்று. நெக்ஸ்ட், அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளை என்றும் காப்போம் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடந்த 30 ஆண்டுகளில் டேஷ் தொழில் குழந்தை தொழிலாளர்கள் கைலாஷ் சத்யார்த்தி மீட்டுள்ளார். ஆன்சர் 86,000 குழந்தைகளை 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி மீட்டுள்ளார். நெக்ஸ்ட், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் கைலாஷ் சத்யார்த்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லைட் ஆஃப் ஆசியா என்ற ஆங்கில நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எட்வின் ஆர்னால்ட். நெக்ஸ்ட், அகரவரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கருணை, பொறுமை மற்றும் இரக்கம், உண்மை. இது அகரவரிசையில் எழுதுனா இரக்கம், உண்மை, கருணை மற்றும் பொறுமை. நெக்ஸ்ட், தலை சிறந்த பண்பாக ஆசிய ஜோதி குறிப்பிடுவது டேஷ். ஆன்சர் இரக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யாருடா? வள்ளலார். நெக்ஸ்ட், 103 என்பதின் தமிழ் எண் டேஷ். ஆன்சர் காஞா. நெக்ஸ்ட், அடுத்த தலைப்பு முடிவில் ஒரு தொடக்கம். ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் டேஷ். ஆன்சர் திருக்கழுங்குன்றம். நெக்ஸ்ட், ஹிதேந்திரன் டேஷ் அணிந்திருந்ததால் தம் உயிரை காப்பாற்ற முடியும். ஆன்சர் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் அவர் உயிரை காப்பாற்றியிருக்க முடியும். நெக்ஸ்ட், தானமாக கொடுக்கப்பட்ட ஹிதேந்திரனின் உறுப்பு. ஆன்சர் இதயம். நெக்ஸ்ட், அணி இலக்கணம் தலைப்புல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, உள்ளதை உள்ளவாறு கூறும் அணி என்னடா? இயல்பு நவிர்ச்சி அணி. நெக்ஸ்ட், ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூடுவது எதுடா? உயர்வு நவிர்ச்சி அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணி என்பது டேஷ் என்பது பொருளாகும். ஆன்சர் அழகு என்பது பொருளாகும். நெக்ஸ்ட், நவிர்ச்சி என்பதன் பொருள் டேஷ். ஆன்சர் கூறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மயில் அழகாக ஆடுகிறது. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வான் உயர்ந்த மலை எவ்வகை அணி தொடரில் வந்துள்ளது? ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. நெக்ஸ்ட், நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் அன்னை தெரசா. நெக்ஸ்ட், பசிப்பினி போக்கியவர் யார்? ஆன்சர் வள்ளலார். நெக்ஸ்ட், சேர்த்தெழுதுக. பாலை கூட்டல் எல்லாம். சேர்த்தெழுதுறது பாலை எல்லாம். நெக்ஸ்ட், பொருள் தருகல பூதளம் அப்படிங்கிறது பூமி. நெக்ஸ்ட், ஒருவர் செய்யக்கூடாது என்று ஆசிய ஜோதி எதை குறிக்கிறது? ஆன்சர் தீவினை செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கவிமணி. நெக்ஸ்ட், பொருள் தருக. வெகுளி அப்படிங்கிறது மகிழ்ச்சி. இன்னா கூட்டல் சொல் அப்படிங்கிறது இன்னா சொல். நெக்ஸ்ட், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கவிமணி. நெக்ஸ்ட், இலக்கண குறிப்பு தருக. பட பட அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இரட்டை கிளவி. நெக்ஸ்ட், தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆசிய ஜோதியில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், கருணை என்பதன் பொருள் என்னன்னா இரக்கம். நெக்ஸ்ட், ஆகாது என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா முடியாது. நெக்ஸ்ட், தேசிய விநாயகர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். நெக்ஸ்ட், தேசிய விநாயகனார் டேஷ் என்னும் பட்டம் பெற்றவர்? ஆன்சர் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட நூலை தழுவி எழுதிய நூல்? ஆன்சர் ஆசிய ஜோதி. நெக்ஸ்ட், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ஆசிய ஜோதி. நெக்ஸ்ட், சேர்த்து எழுதுக. மலை கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது என்னன்னா மலை எல்லாம். அடுத்த கேள்வி, அன்னை தெரசா எதற்காக நோபல் பரிசு பெற்றார்? ஆன்சர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக டேஷ் நாடுகளில் கைலாஷ் சத்யார்த்தி நடைப்பயணம் சென்றுள்ளார்? ஆன்சர் 103 நாடுகளில் கைலாஷ் சத்யார்த்தி நடைபயிற்சி சென்றுள்ளார். அடுத்த கேள்வி, குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை செய்தவர் கைலாஷ் சத்யார்த்தி.
நெக்ஸ்ட்டு கலைஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்ல உதவுவது டேஷ் என்னன்னு கேட்டால் அணி. அடுத்த கேள்வி, தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யாருடா? அன்னை தெரசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலை தொடங்கப்பட்டது உணவு அளிக்க. அடுத்த கேள்வி, ஆசிய ஜோதி என்னும் நூலில் தலை சிறந்த பண்பாக எதனை குறிப்பிடுகிறது? ஆன்சர், இரக்கத்தை குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னை தெரசா எந்த நோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை கண்டு மனம் நொந்தார்? ஆன்சர், தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை கண்டு மனம் நொந்தார். அடுத்த கேள்வி, 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் இதில் அமைந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டால் இயல்பு நவர்ச்சி அணி. நெக்ஸ்ட், உறுப்பு கொடையளித்த இதேந்திரன் என்பவரின் தாய் தந்தையார் எந்த துறையை சேர்ந்தவர் ஆவார்? ஆன்சர், மருத்துவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 5. நெக்ஸ்ட், சரக்குந்து அப்படிங்கிறது லாரி. அடுத்த கேள்வி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். நெக்ஸ்ட்டு, ஹியூமனிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மனித நேயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய விநாயகனார் ஆற்றிய பணி என்னன்னா? ஆன்சர், ஆசிரியர். நெக்ஸ்ட், ஆடுகள் எந்த மன்னனின் யாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன என்று ஆசிய ஜோதியில் குறிப்பிடப்படுகின்றது? ஆன்சர், பிம்பிசாரர். நெக்ஸ்ட், பொருள் தருக. முற்றும் அப்படிங்கிறது முழுவதும், நீள்வான் அதாவது நீள் நிலம் அப்படிங்கிறது பரந்த உலகம், மாரி அப்படிங்கிறது மலை, மெற்றி என்ற சொல்லின் தமிழ் சொல் என்னன்னா கருணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கைலாஷ் குழந்தைகள் உரிமைக்காக எவ்வளவு தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டார்? ஆன்சர், 80,000 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, பொருள் தருக. அஞ்சினர் அப்படிங்கிறது பொருள் என்னன்னா பயந்தனர். நெக்ஸ்ட், தேசிய விநாயகனார் எங்க பிறந்தார்? ஆன்சர், தேரூர், அதாவது கன்னியாகுமரியில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நியூ புக்கு 6th தமிழ் டேர்ம் 3ல் உள்ள எல்லா ஒன்லைனரும் நான் கவர் பண்ணிட்டேன். இதை மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.